லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்திருக்கிறோம். பல சந்தர்ப்பங்களில் அடையாளங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது காலநிலை தன்மை, வெயில் கடுமையாக இருக்கின்ற நிலையில் இருந்து மாறி நாங்கள் சொல்கிற மாதிரி கூடாக அனுபவிக்கக்கூடிய சில வாய்ப்புகள் அதனுடைய அடையாளங்களாக சொல்லப்படுவது இந்த நாட்களிலே அல்லது குறிப்பாக இந்த நாள் 25வது இரவு ஒற்றைப்பட நாட்களிலே அதனை அடைந்து கொள்ள முயற்சிக்குமாறு சமூகம் சொன்னார்கள். நீ சொல்லியிருக்கின்ற அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இந்த இரவை நீ ஆக்கி தந்தருவாயாக. நாங்கள் அத்தனை பேர்களும் அல்லது உலகத்திலே இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டிய யாரெல்லாம் என்னென்ன முயற்சிகளை செய்கிறார்களோ அந்த முயற்சிகளை நீ அங்கீகரித்து அருள்வாயாக. அன்புக்குரியவர்களே, அக்குர்ஆனிலே இருக்கின்ற மிகச்சிறிய சூறாக்களிலே ஒன்றுதான் சூரத்துல் இக்லாஸ். அந்த சூரத்துல் இக்லாஸ் அல்லாஹ்வை பற்றி மட்டும் பேசுகின்றது. அது இறங்கிய சந்தர்ப்பம் அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி கேட்டபொழுது எப்படிப்பட்டவன் அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபொழுது எப்படிப்பட்டவன் என்று கேட்டபொழுது அதுக்கு பதிலாக இறக்கப்பட்ட ஒரு சூறா தான் சூரத்துல் இக்லாஸ். 5 வசனங்களை கொண்ட ஒரு சூரத்துல் இக்லாஸ். எங்கள் எல்லோருக்கும் பாடமாக இருக்கின்ற சூரத்துல் இக்லாஸ். இதனுடைய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. அதிலே கொண்டுதான் ஒரே ஒரு சிறப்பை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆரம்பமாக யார் இந்த சூரத்துல் இக்லாஸ் அல்-குர்ஆனினுடைய 3இல் ஒரு பகுதிக்கு சமனாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். நிறைய பேருக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். ஞாபகப்படுத்துகிறோம். குர்ஆனின் 3இல் ஒரு பகுதிக்கு சமம். அதனை 3 முறை ஓதினால் அல்-குர்ஆனை முழுக்க ஓதிய அந்த கூலியை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். அதனுடைய கூலியை தருவோம் அல்லாஹ் தஆலா. எனவே அதில் நாங்கள் சந்தேகப்படுவதில்லை. சஹீஹான பல ஹதீஸ்களில் அது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய நிலையை சில பேர் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். சில பேர் குர்ஆனை தெரியாதவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். குறைந்தது சூரத்துல் இக்லாஸையாவது அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்பதையாவது பாடமாக்கி வைத்திருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருந்தார்களோ என்னவோ அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். நீங்கள் 3 முறை குர்ஆன் ஒரு முறை ஓதுறதுக்கு சமனாக அடைந்து கொள்ளும் நன்மை அடைகிறதுக்கு அது பாடமாக்கிறவங்க படித்தவங்க அடைகிற நன்மை நீங்கள் அடைகிறதுக்கு 3 முறை ஓதுறது சொன்னாங்க. 3 முறை குர்ஆனுடைய ஓதி அந்த நன்மை அடைந்து கொள்ளலாம். நம்மளால் குர்ஆனுடைய வாதம் எத்தனை முறைகள் இந்த சூரத்துல் இக்லாஸ் எங்களுக்கு ஓதி குர்ஆனை பூரணமாக நாங்கள் சொல்ல வரவில்லை. குர்ஆனை முழுக்க ஓத வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை. நாங்கள் சொல்ல வரவில்லை 3 முறை மட்டுமே நீங்கள் சொல்ல வரல. ஆனால் இப்படியும் நன்மை இருக்கின்றது. அந்த நன்மையை அடைந்து கொள்ள நாங்கள் முயற்சிப்போம் என்பதுதான் நாங்கள் உங்களுக்கு எனக்கும் நானும் எடுத்துக் கொள்கின்ற விடயம் என்பதை ஞாபகப்படுத்தியதாக அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஆல இம்ரான் வானங்கள் பூமி இன்றைய இந்த நேற்று இன்றைய மழையும் கூட அல்லாஹ்வுடைய அத்தாட்சிதான். கடுமையாக இருந்த அந்த சூட்டை தனித்து எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். எத்தனை பேர்கள் நாங்கள் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பிரயோசனமான மழையை எங்களுக்கு இறக்கி வைப்பாயாக என்று கேட்டோம். கடந்த காலத்திலே மழையை கேட்டு துஆ செய்து அழுது அதனுடைய விபரீதங்களை அடைந்த பொழுது இதனை எங்கெங்கே எல்லாம் பொழிய செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்பொழுது அமைதியாக அந்த மழையினால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். வாடி போயிருந்த மரச்செடி கொடிகள் முட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவைக்கு உயிர் வந்து
அப்படி கொஞ்சம் தலையில் இருந்து இருக்கின்றதை நாங்கள் எங்களுடைய கண்ணில் பார்க்கின்றோம். எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. மழை பெய்வதை வந்து பார்த்து கொண்டிருந்தோம். மழை பெய்யுது, மாஷா அல்லாஹ், பாருங்கள் எங்களோட வேறு தெரிந்தோம் என்று சொல்லியிருந்தேன். எனவே இப்படியாக இந்த அத்தாட்சிகளை பேசிய ரப்பல் ஆலமீன் இவற்றை பார்த்து சிந்திக்காதவர்களுக்கு நரகம் என்று சொன்னதை நாங்கள் நேற்று இவ்வளவு பதித்தோம். இந்த நரகம் எப்படிப்பட்டது என்று நாங்கள் சொன்னோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்ன ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார் ஃபகத் அஹ்ஸைதஹு வமா லிஸாலிமீன மின் அன்சார். நரகத்தின் நெருப்பிலே யாரை நீ நுழைவித்தாயோ அவர்கள் தீங்கிழைக்கப்பட்டவர்கள், வெக்கம் கெட்டவங்க, அவங்க மிகவும் இழிவாக்கப்பட்டவங்க, அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்களுக்கு யாருமே உதவியாக இருக்க மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லிவிட்டு சொல்கின்ற அடுத்த வசனத்திலே இத்தகைய இந்த நரகவாதிகளாக தீர்மானிக்கப்படுவதற்கு முன்னால் மனிதர்களுக்கு நேர் வழியை பற்றி காட்டி சொல்லிக் கொடுக்க வேண்டும், நல்ல வழியை பற்றி சொல்ல வேண்டும். எனவே அதற்கு ஒரு மனிதர் தேவை. மனிதர்களுக்குள்ளே இருந்த ஒரு மனிதனை அனுப்பி இந்த நரகத்திலே இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையை ரப்பல் ஆலமீன் மேற்கொள்வது போன்ற ஒரு விடயமாக அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா எதனை சொல்கின்றார் என்றால் ஒரு மனிதனை பற்றி பேசுகின்றார். அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. ரப்பி ரஹ்மானே, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன், ஒருவர் ஒரு அழைப்பாளர், ஒரு பிரச்சாரகர், மக்களுக்கு சில விடயங்களை எடுத்துச் சொல்கின்றவர், அவருடைய அழைப்பை நாங்கள் ஏற்றோம். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான், ஈமான் கொள்வதற்கு, ரப்பே உன்னை பற்றி ஈமான் கொள்வதற்கு, நீ இந்த வானம் பூமியை இரவு பகலை மாறி மாறி வருகின்ற விடயத்தை நீதான் இவற்றை செய்கிறாய் என்பதை எங்களுக்கு சொல்லித் தந்து அவற்றை ஈமான் கொள்வதற்கு ஒரு மனிதரை நீ அனுப்பியிருக்கிறார். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன் ஆமினு பிரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனை நீங்கள் ரப்பை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நாங்கள் அவரை ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த துஆவுக்கு வருகிறது. யார் இந்த மனிதர்? அந்த மனிதர் தான் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் சிலாகித்து பேசுகிறது, மிக அதிகமாக சொல்கிறது. அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களிலும் மனிதர்கள் மீது மிகவும் இரக்கமுடைய ஒரு மனிதராக, ஒரு நபியாக யார் இருப்பார் என்றால் அது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். எனவே அவருக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். உலகத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்று அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சொல்வதை பார்க்கிறோம். இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வ சிராஜன் முனீரா. நீங்க சாதாரண ஒரு மனிதர் அல்ல நபியே. இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன், நீங்கள் சாட்சி சொல்கின்றவர்கள், வ முபஷ்ஷிரன், மக்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லக்கூடியவர். இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர். வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வ சிராஜன் முனீரா, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அல்லாஹ் தஆலாவின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிற ஈமானின் பக்கம் அழைக்கின்ற ஒரு மனிதர். நீங்கள் சிராஜ் முனீர், நீங்கள் தான் மிக பிரகாசமான ஒரு மனிதர், பிரகாசமான தீனை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார். அந்த மனிதர் மறுமை நாளில் வருகின்ற அமைப்பை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். நபிமார்கள் தங்களை ஈமான் கொண்ட சமூகத்தவர்களுடன் மறுமை நாளிலே வருவார்கள். சில நபிமார்கள் ஒருத்தர் 2 பேர் அவங்க ஈமான் கொண்டிருப்பாங்க, ஒருத்தர் அல்லது 2 பேரோட வருவாங்க. அவ்வளவுதான் ஈமான் கொண்டிருப்பாங்க. 7-8 பேரோட வருவாங்க. சின்ன சின்ன கூட்டங்களோட வந்து நிற்பாங்க. நான் நபியாக ஏற்றுக்கொண்ட சமூகம் இந்தவர்கள் இவர்கள் தான். அதே நேரம் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களை பற்றி சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் மஹ்ஷர் மைதானத்தில் அவருடைய கருப்பு தலைகள் கண்ணுக்கு எட்டாத தூரம் வரைக்கும் இருக்கும். என்னுடைய உம்மத்தினர்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு துஆ கேட்டாங்க, யார் என்னுடைய உம்மத்தினை பெருக்குவதற்காக, நபி முஹம்மதினுடைய அந்த சமூகத்தை பெருக்குவதற்காக ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுக்க
அந்த கருவிலே இருக்கின்ற அந்த கரு கூட கலைந்து விழுந்தால் குழந்தையாக படைக்கப்பட்ட ஆசை ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது கண்ணுக்குறிகளே அதை பெற்றெடுக்க முடியல. நாங்கள் சொல்றோம் போஷமாக சொல்றோம் சொன்ன அவசரம் மிகச்சரியாக தெரியும். அப்படி நடந்தாலும் சொன்னாங்க அதை கொண்டு நான் மறுமையாளர் உங்களுக்காக பேசுவேன். அதுவும் என்னுடைய உம்மத்தை பெருக்குவதற்காக நீங்கள் செஞ்ச முயற்சியினுடைய ஒரு பலன் என்பதை நான் அல்லாஹ்விடத்திலே சொல்லி என்னுடைய உம்மத்தை பற்றி நான் சந்தோஷப்படுவேன் என்று சொன்னார். அந்த உம்மத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. ரப்பனா இன்னனா சமிஅனா, நாங்கள் கேட்டோம், காலம் முனாதியன், ஒருவர் அழைக்கிறவர், யுனாதி லில் ஈமான், மார்க்கத்தை இஸ்லாத்தை ஈமான் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வை ரப்பை ஆலமீன், வானங்கள் பூமியை படைத்த, இரவு பகலை படைத்த, நரகத்தை படைத்த, அந்த நரகத்திலே அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அதனை வேதனை செய்வதற்கு படைத்திருக்கிற ரப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வதுப் யா ரப், ஃபக்ஃபிர் லனா, எங்களை பாவங்களை மன்னிச்சிடு, ஸுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா, உனக்கு இணை வைக்கின்ற மிகப்பெரிய பாவங்கள் எது செய்யப்பட்டாலும் அவற்றை மன்னித்து விடுவாயாக. பெரும் பாவங்களாக இருக்கின்றவற்றை மன்னித்து விடுவாயாக. சிறிய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நாங்கள் அறிந்து அறியாமல் செய்கின்ற எந்த பாவமாக இருந்தாலும் அத்தனை பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனங்களை சொல்கிறார். நாங்கள் அப்படி சொல்ல வேண்டியிருக்கிறோம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ஸுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். யா அல்லாஹ், மிக நல்ல மனிதர்கள், உள்ள தூய்மையோடு அவனை ஏற்றுக்கொண்டவங்க, இணை வைக்காதவங்க, உன்னுடைய ஹலாலை ஹராமை தெரிந்து வாழ்ந்தவங்க, அப்ரார் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே நீ எழுப்புவாயாக என்று துஆ செய்வார்கள் அந்த மனிதர்கள். எனவே நாங்கள் ஒரு விடுத்தம், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ஸுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார் என்று கேட்போம். அப்ரார் என்று சொல்வதற்கான விளக்கத்தை சொல்கின்ற பொழுது, பூமியிலே இருக்கின்ற மிகச் சிறந்த மனிதர்கள் அவர்கள். அப்ரார்கள் என்று குர்ஆன் சொல்வது அவர்களுடைய உள்ள தூய்மை இருக்கும். அவர்கள் அல்லாஹ்வை ஹலால் என்று சொன்னவற்றை எடுத்து நடப்பார்கள், ஹராம் என்று சொன்னவற்றை அவர்கள் தவிர்த்து வாழ்வார்கள். அப்படியாக உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்து பாவங்களை மன்னித்து எங்களை அந்த அப்ரார்களுடைய கூட்டத்தை சேர்த்து வைப்பாயா என்று அந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து அவர் ஈமான் கொள்ள சொன்னதை இந்த மனிதர்கள் அறிந்து ஈமான் கொள்ளப்பட்டு சொல்வார். ரப்பனா இன்னனா சமிஅனா, நாங்கள் ஒருத்தர் கேட்கறது சொல்லுவோம். அந்த சொல்லாசன் சஹாபாக்களை பார்த்து முதலாவது சொன்ன வசனங்கள் என்ன தெரியுமா? கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அங்கே தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு தெரியும் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு 10 வருஷங்கள் போய்விட்டன. அதுபோன்று நோன்பு கடமையாக்கப்பட்டது நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். 2ஆம் ஆண்டு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. 15 வருடங்களுக்கு பிறகு நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஜக்காத்தும் 15 வருடங்களுக்கு பிறகு கடமையாக்கப்பட்டது. ஹஜ் கடமையாக்கப்பட்டது. நாங்கள் நினைச்சிருப்போம் ஹஜ் என்பது மிகப்பெரிய கடமை. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு முறை மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மௌத்தா போற வருஷத்துல 23வது அல்லது 22வது வருஷத்துக்கு பிறகுதான் ஹஜ் கடமையாக்கப்பட்டது. ஆனால் கலிமாவை சொல்லும்போது நீங்க என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, லா இலாஹ சொல்லுங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, படைச்சவனை ஏற்றுக்கொள்ளுங்க. அவனுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, அல்லாஹ் அவனோடு இருக்கிறான், அரிசில இருக்கிறான், அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், உங்களுக்கு உதவி செய்கின்றான் என்பதை நம்புங்க. அவனை மட்டும் நீங்க தொழுங்க என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அவருடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அவற்றை சொல்லி அவனை நீங்க கூப்பிடுங்க. அர் ரஹ்மான், அர் ரஹீம், மலிகுல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முஃமின், அல் முஹைமின், அப்படி என்று சொல்லி அந்த வசனங்களை அந்த பேர்களால் அந்த ரப்பை நீங்க கூப்பிடுங்க என்று சொல்லி அந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வை பற்றி சொன்னார். அந்த ரப்பல் ஆலமீன் அவனை நாங்கள்
இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் நாங்கள் பலமுறை சொன்ன யார் இந்த சூரத்துல் ஆல இம்ரானுடைய இந்த வசனங்களை ஓதுகின்றார்களோ, அதனை ஓதிவிட்டு அதனை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றார்களோ, யோசிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு வயல் என்று சொன்னார்கள், அவர்களுக்கு நரகம் அல்லது கேடுதான் என்று சொன்னார்களே, அப்படி நாங்கள் ஆகக்கூடாது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக இந்த சூரத்துல் ஆல இம்ரானுடைய 193வது வசனம் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்பதை எடுத்துக்காட்டிய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்துகின்றது. தாயினுடைய சம்பவத்திலே மலைகளுக்கு இடையிலே அந்த சமூகத்தை அழித்துவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்த சமூகத்தை கூட அழித்து விடுவதற்கு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அனுமதி கேட்கப்படுது. மலக்குகள் அந்த மலைகள் ரெண்டையும் வச்சு அப்படி நாசமாக்கி அவர்கள் அழிச்சு போடுறோம் கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், மக்கள் மீது இரக்கம் பாசம் கொண்ட அந்த ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இல்ல அவங்கள விட்டுடுவோம், அவங்க எனக்கு அநியாயம் செஞ்சவர்களாக இருக்கலாம், அதுக்கு பிறகு இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஒரு சமூகம் அவர்களுடைய முதுகம் தண்டுகளில் இருந்து பிறக்கின்ற மனித சமூகம் வருவார்கள், அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்க, நபியை என்ன ஏற்றுக்கொள்வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு 1500 வருஷம் போற நேரம் நாங்க கண்ணால் காண்போம். அந்த தாய் மக்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை மிக பிடிப்பாக, இஸ்லாத்தை மிகச்சரியாக விளங்கி வாழ்கின்ற ஒரு சமூகத்தான். 1500 வருஷத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு சொன்ன அந்த எதிர்பார்ப்பை இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது, நாங்கள் கண்ணால் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ரப்பல் ஆலமீன் இத்தகைய இந்த குர்ஆன் வசனங்களை விளங்கி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக அனுப்பப்பட்டவருடைய நோக்கத்தை விளங்கி அதிலே நாம் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளிலே அந்த இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி அவர்களுக்கு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅதஹு யௌமல் கியாமah ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு இடம் இருக்கிறது மறுமை நாளிலே, அந்த இடம் மகாமன் மஹ்மூதன் என்று அழைக்கப்படும். அது ஒரே ஒரு மனிதனுக்காக தயார்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அதனை நீங்கள் எனக்கு பெற்றுத்தார்கள், நான் உங்களுக்காக ஷஃபாஅத் செய்கிறேன் என்று ஒரு துஆவை நாங்கள் செய்யுமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு சொன்னார்கள். அதனைத்தான் நாங்கள் வாங்கிலே அதானுடைய துஆவை சொல்கின்றோம் அல்லவா? இதனை ஞாபகப்படுத்திவிட்டு யா அல்லாஹ் எங்களை பொறுத்து கொள்வாயாக. இந்த புனிதமான இரவிலே இந்த இரவை லைலத்துல் இரவாக ஆக்கி அருள் புரிவாயாக. நாங்கள் மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி என்னுடைய தூதர் சொன்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனித கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக. யாரெல்லாம் இந்த இரவுகளை விதிப்பிப்பதற்கு இன்னும் சக்திகளாக நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இரவுகளை எதிர்வரக்கூடிய காலங்களை அனுபவிப்பதற்கு திருப்பி செய்வாயா. காலங்களை பொருந்திக் கொள்வாயாக. உடைய குர்ஆனை அனுமதியாக ஓதி விளங்குகின்ற கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. உன்னுடைய லிகா என்று சொல்லக்கூடிய உன்னையே எங்களுடைய கண்களினால், இந்த நோன்பினால், இந்த குர்ஆனை ஓதுவதனால், ஸதகாத் செய்வதனால், இந்த இரவுகளை நாங்கள் பிடித்து இப்படியாக இருப்பதன் மூலமாக உன்னையே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்து அவருடைய உம்மத்தினர்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்கின்ற பொழுது எந்த விதமான கேள்வி கணக்குகளும் இல்லாமல் அவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி